செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து ஜாமீன். ஏன் சோகம்? சந்தோஷமா சொல்லுங்க. அப்புறம் எனக்கு என்ன சந்தோஷமா சொல்லுங்க. அண்ணனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. அண்ணனுக்கும் அண்ணனின் தம்பிக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கு. நீதி வென்றது. போராடி வென்றார்கள். திராவிட கழகத்தினர் சும்மா வரல. திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா வரல. குடும்பங்கள்லாம் வந்து நீங்க போய் பார்க்க கூடாது, நலத்திட்டம்லாம் நீங்க கொடுக்க கூடாது, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு நான் போனேன்ல, ஹைகோர்ட் போனேன்ல. ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? அதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்க வேண்டியதானே. அங்கதான் துப்பி அனுப்பிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க. சார்ல இங்க அடிச்சுது. நேத்து நீதிபதி பேச பேச டிவியில வந்து அடிக்குது சாரல். உட்காந்து துடைக்கிற நிலைமைக்கு ஆச்சு. அது கூட தெரியாம நீ வந்து இப்ப கேஸ் போட்டிருக்க. இப்ப என்ன புதுசா வளர்க்கலாம்? நம்ம தான் இப்போ ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கோம்ல, ஒரே வேவ் லென்த்ல வந்துகிட்டு இருக்கோம்ல. அவங்களையா தம்பிய ஆமா இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, தௌலத்து தான். தௌலத்தை இன்டர்வியூ எடுக்கும்போது ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதில் ஏரியாவில் வந்து இதில் வந்து ஒரு அதிமுக காரர் இருந்தார். அவர் இப்போ உயிரோட இல்லை. அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க மாசொன்னனை பற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏய் பைத்தியம், புரியல. எப்படி போய் கேட்கறது? நான் செத்து போய் கேளு. ஆசாகணுமா? இன்டர்வியூ எடுத்துறவங்க போய் செத்து போய் கேட்கணுமா? ஐயோ, அந்த அதிமுக காரு இறந்துட்டாரு. சரி, அவர்கிட்ட போய் கேளுங்க மாசொன்னனை பற்றி அப்படின்னு இருக்காப்புல. ஏன் மாசொன்னனை பத்தி மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அந்த செத்து போனவருக்கு மட்டும்தான் தெரியுமா? அவரு தான் நெருங்கியவர். அண்ணன் ஒன்று சொல்லியிருந்தாரு. நான் அப்போ பழைய அண்ணனா இருந்தார்ல, அப்போ வந்து சொல்லியிருக்கும்போது சொல்லியிருந்தாரு, சென்னை ஃபுல்லாக இருக்கிற இந்த இது எல்லாத்தையுமே இணைச்சு ரோடு, இந்த ட்ரெயின் மாதிரி வந்து லோக்கல் ட்ரெயின், லோக்கல் இது மாதிரி லோக்கல் போட்டெல்லாம் வந்து நம்ம உள்ளே விட்டுருவோம். சொல்லுங்க, நல்லா இருக்குங்க, கேட்க நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு. கேரளாலலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து போயிட்டு வரும்னு நீங்கள் கேட்குறீங்க. நானும் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாரு. நான் அழகா சாஞ்சு கையை வைக்கும் போதே உங்களுக்கு தெரிய வேணாம். கேட்கும் போது நல்லா இருந்துச்சுல்ல. அதுல ஓலா ஓலான் இருப்பாரு, ஓட்டுங்க. அதுதான் சொன்னேன். எதுல ஓலா விடுறதுன்னு தெரியலையா? ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம குடும்பங்களுக்கு கொஞ்சம் கல் மனசு தான் சொல்லுவேன். நதிக்குன்னு நிறைய பேர், நானும் ஒரு 5 மாசமா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஏதோ கெஞ்சிக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிட்டு, அதனால பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இப்படி தொலைச்சாலும் பரவாயில்ல, இங்க வந்து தொலைச்சிட்டு போங்க, அவ்வளவுதான். ஆக மொத்தம் பண்ணிருங்க. ஆமா, ஆக மொத்தம் தொலைச்சிருங்க. நீ ஏதோ ஒன்று சொல்றேன், நீங்க ஏதோ கமெண்ட்ஸ், நீ ஏதோ இல்லை, அது அப்புறம் சொல்லிக்கிறேன், நீங்க இடையில போய்க்கலாம். நேற்றுக்கே நம்ம சொல்லணும் இருந்தோம், இந்த வயநாடுல வந்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க, மாட்டி இறந்துருக்காங்க. நிறைய வீடியோவும் நம்ம பார்க்கும்போதே ரொம்ப பயங்கர வைரல் வீடியோவா மாறிடுச்சு. ஒரு பதைக்கும் ஒரு வீடியோவா அது வந்து மாறி இருக்கு. நான் ரொம்ப நேரமா அது என்னன்னே தெரியாம தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் எல்லாரும் லாங்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிலச்சரிவு. நான் வெள்ளம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல வந்து அந்த லாரியில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிலச்சரிவு அப்படின்னு. ஒரு 2-3 பேர் கிட்ட இறந்துருக்காங்க. ஒரு 4-5 பேரை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. அதனால அந்த பணிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. வயநாட்டுல தொடர்ந்து இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஏதோ ஒன்று சொன்னாங்க, முந்தனாட்சி தான் ஏதோ வழக்கம் தான் மாதிரி சொல்லி. அப்படிதானே, முந்தனாட்சியா தானே காரணமா இருக்கும், வேற என்ன காரணமா இருக்க போகுது? இயற்கை காரணமா இருக்காது. இயற்கையை போய் நோண்டிங்கன்னா இயற்கையை காப்பாத்தாம விட்டது. இயற்கையை காப்பாத்த, இயற்கையை அழிக்க போனதன் விளைவு அது. காப்பாத்தல, நீங்க காப்பாத்தலாம், நீங்க சிவனேன்னு இருந்தாலே போதுமானது, அதுவே இருந்திருக்கும். நீங்க அதை போய் நோண்டிங்கன்னா அது அதோட சீற்றத்தை காட்டிட்டு போகுது. அதோட விளைவுகளை இப்ப அந்த மக்கள் வந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் ஆழ்ந்த இரங்கல்கள். அது மாதிரி மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணங்களா இருக்குது. ஆல்ரெடி அங்கே முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சுங்களா? ஆமா, 3 வருஷம் முன்னாடி, வருஷத்துக்கு முன்னாடி கரெக்ட் ஒரு அங்கேயே தான் வயநாடு வந்துச்சு. இப்போ இது வேற கரெக்டா, நம்ம இவரோட தொகுதி வேற, எம்பி ராகுல் காந்தி அவரோட எம்பி, அவரும் சொல்லியிருக்காங்க, அவங்க கட்சி சார்பாகவும் சொல்லியிருக்காங்க, என்ன உதவினாலும் நாங்கள் வந்து செய்கிறோன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க.
ப்ரே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எல்னினோ அது வேற போயிட்டு சொல்லுங்க, அந்த எல்னினோவை பத்தி நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் கூட உங்கள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்னினோனா என்ன பஞ்சாயத்து? ஏன்னா ஐரோப்பாலலாம் பார்த்தா இல்ல ரெண்டாலாம் இல்லை, ஐரோப்பாலாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் உருகிக்கிட்டு இருக்கு. இந்த ட்ராம்லாம் போகும்ல, ஆமா அதெல்லாம் பார்த்தா அந்த இதெல்லாம் உருகிட்டு இருக்குது. ரோடெல்லாம் அவங்க ஊர் என்னன்னா குளிர் பிரதேசம், ஆமா குளிர் தாங்க அதிகமா வந்து இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். ஆனா இந்த தடவை வந்து 35 டிகிரிக்கு மேல போனாலே அங்க வெயில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம். இப்போ பார்த்தா 40 தொழுதுன்னொன்னே அங்க வந்து ஏசியே இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏசின்றதே ரொம்ப கம்மி தான், ஒரு 20% அந்த ரேஞ்சுக்கு தான் ஏசி இருக்கும் ஓவராலாவே. ஆனா இப்ப வந்து கல்லுல மோஸ்ட்லி கட்டுவாங்க. இந்த அவங்க கட்டியிருக்க வீடே வந்து ஒரு குளிர் தாங்குற மாதிரியான ஒரு வீடா தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்க சொல்லுங்க, என்ன எல்னினோனா என்ன கான்செப்ட்? இந்தியாக்கார சொல்லுங்க. நம்மனா 45-50 எல்லாம் போகும்போது சூடா டீ போடுங்க, சூடு கம்மியா இருக்கு, கொஞ்சம் சூடா டீ போட்டு கொடுங்கன்னு கேட்கறோம். சூடா ஒரு டீ யாரா ன்ற மாதிரி இருக்குது. அது இயற்கை தான், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதே தான் குளோபல் வார்மிங் தான், நம்ம பூமி சூடாகிறதோட விளைவு தான் இது. அந்த கடலில் அந்த வெப்பம் வந்து 2 டிகிரி வந்து கூடவோ குறைச்சோ போனால் இந்த நிகழ்வு வந்து நடக்கும். இயற்கை அதை நம்ம காப்பாற்றியே ஆகணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். இங்கே நான் பண்ணோம்ல, போட்டன்ல ஈரான்ல குண்டை அவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீ ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணு, வா திருப்பி ஸ்பாரிங்க்கு வான்னு திருப்பி போர் அடிக்கும் போல. இந்த ஆளுக்கு சிவனேன்னு இருக்கிறது கிடையாது. சரி சிவனேன்னு இருக்க வேணாம், ஏசப்பானாவது இருக்கலாம்ல, அதுவும் இருக்கிறது கிடையாது. எங்கேயாவது போக வேண்டியது, போய் ஒரு ஒப்பந்தத்தை போட வேண்டியது, அங்க ஆபீஸ்ல வேலை இல்லைன்னா மறுபடியும் இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண, போய் பாம்பு போட போறேன் அப்படின்றது, மறுபடியும் போய் இப்ப பாம்பை போட்டு மறுபடியும் பஞ்சாயத்தை வந்து கூட்டியிருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்பதான் அந்த ஈரான் தலைவருக்கு இறுதி அஞ்சலி பண்ணாங்க. அப்பயும் அதே தான். நான் நினைச்சிருந்தா அங்க ஒட்டுமொத்த பேரையும் அங்கேயே க்ளோஸ் பண்ணிருப்பேன். ஒட்டுமொத்த தலைவர்கள் அங்கதான் இருந்தீங்க, ஈரான் தலைவர்கள் அங்கேயே தூக்கி ஒரு குண்டு உங்களை அங்கேயே முடிச்சிருப்பேன் அப்படின்றாரு. இப்ப பார்த்தா ஒப்பந்தம் எல்லாம் கேன்சல், வாங்க மறுபடியும் ஆரம்பிக்கலாம், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம், நான் ரெடி ஆயிட்டேன்றாரு. திமுக போல ட்ரம்ப் இல்ல, இது அதுக்கும் மேல இல்ல அவங்க தான் சொல்லுவாங்க, நான் அப்பயே நினைச்சிருந்தா உன் மேல வழக்க போட்டவனே உள்ள தள்ளி இருப்பேன், ஓடி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லி. ஒரு விஷயத்துல தாங்க, மத்த விஷயத்துல ட்ரம்ப் வந்து அண்ணன் மாதிரின்னு நினைக்கிறேன். திமுக அண்ணனா? அண்ணன் மாதிரி. ஏன்? ஒரு சில விஷயத்துல சொன்னேன், அதெல்லாம் சொல்ல மிக்சர்லன்னு வச்சுக்கலாம், எல்லாமே சேர்த்துதான் எல்லாத்துலயும். தீராத விளையாட்டு பிள்ளையா இருக்கட்டும், இந்த மாதிரி எது சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் பேசினா ஃபைல்ஸ் கில்ஸ் எல்லாம் பேசாதீங்க. நாங்களும் பல ஃபைல்ஸ் பார்த்தவங்க தான். சரி போவோம், ரொம்ப நேரம் பேசினா அப்புறம் திட்டுவாங்க, கண்டென்ட்டுக்குள்ள போங்கப்பா அப்படிம்பாங்க. மொதல் விஷயமா வந்து இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து சந்தோஷமா சொல்லுங்க, அண்ணனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு, அண்ணனுக்கும் அண்ணனின் தம்பிக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கு. நீதி வென்றது, போராடி வென்றார்கள். திராவிட கழகத்தினர் சும்மா வரல, திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா வரல, சாதாரணமா வரல. 75 வருட ஆலமர கட்சி 7 நாள் 8 நாள் தலைமறைவாகி இருந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல வெற்றியை நிலைநாட்டி இருக்கு. புலி பதுங்கினது பாயறதுக்காக தான். டெய்லியும் சாயந்தரமும் காலையிலயும் சாயந்தரமும் பாய சொல்லியிருக்காங்க. திருவள்ளிக்கேணி ஸ்டேஷன்ல காலையில சாயந்தரம் பாய சொல்லி கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்களேன், சந்தோஷமா தான். நீங்க தான் தாவேக்காவை குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க, தூக்கி உங்க காழ்ப்புணர்ச்சியில வந்து அவரை தூக்கி உள்ள வைக்கிறதுலயே இருக்கீங்கன்னு. அவங்க வந்து அன்பாக தான் இருக்காங்க, அதனால தான் தூக்கி உள்ளே வைக்காம நீங்கள் வாங்க, உங்களை ஒரு நாளைக்கு 2 தடவை நாங்கள் பார்க்கணும், லவ் பண்ணவங்கள தான் டெய்லி அப்பப்போ பார்க்கணுன்பாங்க. இவங்க ஒரு நாளைக்கு 2 தடவை காலையிலும் மாலையிலும் டேப்லெட் எடுக்கிற மாதிரி உங்களை பார்க்கணுன்னு இருக்காங்க. என்ன இருக்கு? அதுதான் காலை காஃபி மாலை டீ இதை குடிக்கிறதுக்கு எங்க கூட நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இந்த 2 தரப்பு வாதம் வச்சிருக்காங்க. காவல்துறை சில வாதங்களை வச்சாங்க. அந்த வாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எங்களுக்கு அவர் வந்து இந்த மாதிரி பேரம் பேசினாருன்றதுக்கான போதுமான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு காவல்துறை ஒரு பக்கம் வாதங்களை வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. இதை விசாரணை மேற்கொள்ளும் போது நாங்கள் வந்து அந்த ஆதாரங்கள்லாம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த பக்கம் திமுகவுக்காக அவருக்காக செந்தில் பாலாஜி அவங்க டீமுக்காக வாதாடின என்ஆர் இளங்கோ அவர்கள் என்ன சொல்றாரு,
அவங்கள்ட்ட ஆதாரம்லாம் இல்ல. இதே மாதிரி தான் கரூர் இடைத்தேர்தல் வரப்போகுது, அதை முட்டுக்கட்டை போடுறதுக்காக தான் செந்தில் பாலாஜி அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து டார்கெட் பண்றாங்க. எப்பவுமே செந்தில் பாலாஜியை சேர்த்துக்கிட்டா ஆஃபர்ல அவங்க தம்பியும் கூட சேர்த்துக்கிறாங்க எல்லாத்துலயும் அப்படின்னும். அதுக்கப்புறம் வந்து புரியல இல்ல இருங்க முடிச்சிடறாங்க என்னெல்லாம் வாதம் வச்சாங்கன்னு. இந்த மாதிரி போலீஸ் வந்து அதே மாதிரி இப்போ வந்து எங்ககிட்ட 59 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, இந்த 59 எம்எல்ஏக்களை வச்சுட்டு நாங்கள் எப்படி வந்து ஆட்சியை வந்து கவிழ்க்க முடியும், இதெல்லாம் வந்து ஆதாரமே கிடையாது, இந்த ஆதாரம்லாம் வந்து எடுத்துக்க கூடாது, அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஜாமீனுக்காக. இந்த வழக்கு விசாரணையோ எதுவுமே நடக்கலை. நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், காலையும் மாலையும் சென்று அந்த கையெழுத்துல போய் கையெழுத்து போடணும் நீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப நிபந்தனை ஜாமீன் அண்ணனுக்கும் அண்ணனுடைய தம்பி அசோக்குமார் அவர்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது இனிமே தான் தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு அரசு தரப்புக்கு சின்ன ஒரு சர்க்கிள் தான். ஏன்னா அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ அவங்கள போய் வந்து எதுவும் பண்ண முடியாது, அவங்க வந்து சுதந்திரமா வந்து வரலாம் போகலாம். ஆனால் விசாரணை நடக்கும். இப்போ தலைமறைவா இருக்காங்க. தலைமறைவு இல்ல. இப்போ என்னன்னா ஜாமீன் சரி ஓகே ஜாமீன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் ஜாமீன் கேன்சல் அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் சட்டத்துல அந்த மாதிரி இடம்லாம் கிடையாது. அப்படிலாம் ஜோக்ஸ் பண்ண பண்ண முடியாது. ஜாயிலி கேன்சல் அப்படிலாம் பண்ண மாட்டார் நீதிபதி, அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அதனால வந்து அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அவரை பார்க்கணும்னு. வா அருணாச்சலம் நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்களுக்கும் சொல்ல தோணும் இல்லையா? அதனால வர வைப்பாங்க. அதுக்கடுத்து விசாரணைகள் நடக்கும். இந்த விசாரணையின் அடிப்படையில் என்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து அண்ணன் வருவாரு, தம்பி வருவாரா? அண்ணனே வருவாரான்னு தெரியல. சொல்லியிருக்காங்க நிபந்தனை ஜாமீன் தான் கையெழுத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தெரியும், நாளையில இருந்து தெரியும். வரலன்னா திருப்பி பிடி வாரண்ட் அடுத்து இதான் நடக்கும். வரலன்னா அதுக்கான இது நடக்கும். நம்ம சிங்கம் மாதிரி தான், யாருவே அது வர சொல்லுவே அப்படின்ற மாதிரி. தம்பி வருவாப்லையா? தம்பி வர மாட்டான். தம்பி ஃபர்ஸ்ட் வருவாப்படி. தெரியல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பழைய வழக்கெல்லாம் வேற இருக்கு, அதுலயே தேடிட்டு தானே இருக்காங்க. நம்ம எல்லா வழக்கும் தான் முன்ஜாமீன் வாங்கி வச்சிருக்கோமே. ஒரு 10 முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி தானே வாங்கி வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் இருக்கு, நமக்கு தயார் நிலையில தான் இருக்கோம். நம்ம ஏங்க கண்டே பிடிக்க முடியல, கோர்ட்ல போய் உங்களால வந்து ஜாமீன் வாங்கி இது கேன்சல் பண்ண முடியல, என்ன பேசுறீங்க? அதுதான் பவர் ஆஃப் த இது செந்தில் பாலாஜி டீம். சும்மா கிடையாது. கரூர்ல ஜெயிக்கிறோம்னா என்ன, இது கோயம்புத்தூர் போய் அதுதான் நானும் கேட்கிறேன். கரூருக்கு இடைத்தேர்தல் வர்றதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர் கரூர்காரரு தானே. அவர் கரூர்காரனா கோயம்புத்தூர்ல போய் நின்று ஜெயிச்சிட்டீங்களா? கோயம்புத்தூருக்கு போனது வந்து ஒரு மாப்பிள்ளை மாதிரி. கரூர் தான் வந்து தாய் வீடு. சோ தாய் வீட்டுல இருக்கும்போது இப்ப புதுக்கோட்டையில் நம்ம இவரு எல்லாம் கரூர் விஜயபாஸ்கர் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டார்ல, அங்க வந்து இப்ப இடைத்தேர்தல் வரும்ல, அப்ப இவர் இறங்கி வேலை செஞ்சு நாட்டு மக்கள்கிட்ட போய் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஓட்டு வாங்கிட்டாருன்னா அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப்ல வந்து ஓட்டு வாங்குவார்ல மக்கள்கிட்ட. பட்டி ஃபார்முலா அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் சொல்ல. மக்கள்கிட்ட எடுத்துரைத்து நான் யாரு, நம்ம எப்படிப்பட்டவர்கள், நமக்கு வந்து என்ன மாதிரியான அரசாங்கம் வேணும்னு எடுத்துரைத்து இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமானதுன்னு எடுத்து சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை ஒரு செம்மையா பண்ணிடுவாரோன்ற பயத்துல இந்த அரசாங்கம் அப்படி நினைச்சது. அன்பார்ச்சுனேட்லி முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க, நிபந்தனை ஜாமீன் கொடுத்துட்டாங்க. வெளியில வரட்டுங்க ஃபர்ஸ்ட். அண்ணனை பார்க்கணும், ஆசையா தான் இருக்கு. பார்க்கணும், ரொம்ப நாளா ஆளை காணாம இருக்காரா? அல்ல நடந்து வர்றா. இல்ல எப்பயுமே வந்து இவரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தோம்னா நம்ம பிரதர்ஸ் மாதிரியே இருப்பாங்களா ரெண்டு பேரும். நீ மட்டும் தான் பேசுவியா, என்கிட்ட வாயில்ல நானும் பேசுவேன்னு இவரும் ஒரு பேட்டி உடனே கொடுப்பாருல்ல. அது இல்லாம போர் அடி கொடுத்துருக்காங்களா? ஃபயர் மோட்ல இப்ப சிடிஆர் தான் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. திமுக சைடு இருந்து ஒண்ணுமே இல்லை. ஏன் இல்ல? அதான் இன்னைக்கு வாதாடணும்ல உள்ளார. நேத்து நாங்க பண்ணல ஃபயர் மோட்ல, கார்ல எல்லாம் உள்ள கொண்டு போய் விடணும். அவரை வந்து அந்த ஜென்சி எங்களை கொண்டு போய் உள்ள போயிட்டீங்களா, அப்புறம் என்ன? ஆனா இது எல்லாமே உள்ள போறதுக்கு தானே தவிர வெளியே வர்றதுக்கு எதுவும் வேலை இல்லை போல. அதுக்கு மேல நீங்க கரூர் போக கூடாது. ஆமா போக கூடாது. நான் போடுவேன் இந்த கேஸ். போடு. நான் யார் தெரியுமா? பாயும் புலி தெரியுமா? தெரியும் தெரியும், படம் பார்த்துருக்கோம். சீமான் தெரியுமா? பாயும் புலியை தெரியும். சீமானவர்கள் யாருன்னு தெரியாது? தெரியுங்க, அண்ணனையும் தெரியும், அண்ணனுடைய தம்பிகளையும் தெரியும். நான் தான் போட்டேன்ல, அங்க வந்து இது போயிட்டு இருக்குதுன்றதுனால அந்த குடும்பங்கள்லாம் வந்து நீங்க போய் பார்க்க கூடாது, நலத்திட்டம் நீங்க கொடுக்க கூடாது, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு நான் போனேன்ல, ஹைகோர்ட் போனேன்ல. ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? அதான் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேட்க வேண்டியதானே, அங்கதான் துப்பி அனுப்பிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க. சார்ல இங்க அடிச்சுது. நேத்து நீதிபதி பேச பேச டிவியில வந்து அடிக்குது சாரல். உட்காந்து துடைக்கிற நிலைமைக்கு ஆச்சு. அது கூட தெரியாம நீ வந்து இப்ப கேஸ் போட்டிருக்க. இப்ப என்ன புதுசா வளர்க்கலாம்?
நம்ம தான் இப்போ ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கோம்ல, ஒரே வேவ் லென்த்ல வந்துகிட்டு இருக்கோம்ல. கல்யாணத்துல திடீர்னு பாக்குறோம், திடீர்னு சந்திக்கிறோம். இல்லைங்க இந்த நீ யாரா கோமாளி அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ ஒன்று போயிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன புதுசா? அப்புறம் நான் இருக்கிற இதை காட்டிக்க வேணாமா? எதுக்கு காட்டணும்னா அப்புறம் இடைத்தேர்தல்லாம் வருது, நான் வேற நிக்கிறேன், அம்பாசமுத்திரத்துல நிக்கிறேன். பூஜ்யம் தானே, அதை பத்தி பேசாதீங்க. மனசோட வேலையை வச்சுக்காதீங்க. ஆமா, அந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்க எப்ப பார்த்தாலும். ஐயா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு, டைரக்டா கூட்டணி தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியில இருந்து ஒரு இணக்கப்பாடு, வெளியில இருந்து ஆதரவு கிடையாதுங்க, ஒரு சப்போர்ட்டிங் தாங்க. இப்படி இருக்கட்டும், என்ன இப்ப இருக்க பாத்துக்கலாம் விடு அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு. அண்ணன் தம்பி அவர் சொல்லியிருக்காரு, அன்பு தம்பி இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னா அப்படின்னு இருக்காங்க. வரதான் செய்யும், பக்கத்துல நெருங்கிட்டு தான் இருக்காங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேருவாங்க. இல்ல அங்கதான் நேற்றுக்கு வந்து அனுப்பி விட்டாங்க, தம்பி எஃப்ஐஆர்ல அவர் பேரே இல்லை நீங்க போங்கன்னு அனுப்பி விட்டாரு. ஐயா இவங்க எதுக்கு போனா புரிஞ்சுக்குங்க, பொழுது போகல, என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல இருந்தா வீட்டம்மா திட்டுது, நீ எல்லாம் எதுக்கு இங்க இருக்க வீட்டுல இருந்துகிட்டு. இவரை சொல்லலைங்க, வருத்தமா ஜெனரலா சொன்ன. இல்லங்க வருத்தமா இருக்குது இல்ல. யாருக்கு வருத்தமா இருக்கு? அப்புறம் இப்போ ஆளுங்கட்சிக்கா அண்ணன் இப்படி பண்றது வருத்தமா இருக்குதுன்னு. என்ன பண்ணாரு இப்ப அண்ணன்? இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்ன்னு நிறைய செலவு பண்ணாருன்னா யாரோட பணம் இதெல்லாம்? மக்களோட பணம், எல்லாம் நிதி பணம் தானே. இப்ப அனாவசியமா செலவு பண்ணலாமா? முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, அது நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒருத்தர் போட்டிருக்காரு, நாம் தமிழர் கட்சியே போடல. அண்ணன் அதுக்கெல்லாம் காசு தர மாட்டாரு, அதெல்லாம் அண்ணனுக்கே அவங்கதான் காசு தரணும். அண்ணன் இதுக்கெல்லாம் காசு தருவாரா உங்களுக்கு? உனக்கு விருப்பம் இருந்தா நீ போட்டுக்க, நான் வேணா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், ஏன் தம்பி இப்படிலாம் போறீங்க போகாதீங்க, நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீ போய் போட்டுக்க அப்படின்னு இருப்பாரு. அவர் போய் வழக்கு போட்டுருப்பாரு, அவ்வளவுதான். வழக்கு போட்டு வழக்கம் போல தொடச்சிட்டு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. அது கூட விட்டுறணும். அதை அங்க வேற ரெடி ஆயிட்டு இருக்குது, தடப்படலாம் வேற ரெடி ஆயிட்டு, அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. கரூர்ல வந்து பார்த்தா ஒரு 5000 பேர் தான் நினைக்கிறேன், அங்கேயும் 5000 பேர் தான். இங்க அங்கதான் 5000 பேருக்கான அனுமதி எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 10ஆம் தேதி இதே முரளி படம் ரிலீஸ் ஆகுது, போலான்னு சொன்னேன். கரூருக்கு விஜய் போறது உங்களுக்கு விஷயமா, இதய முரளி போய் பாக்குறது விஷயமா? எது நடக்கணும்? இது இப்படி சாயந்தரம் நீங்க பாருங்க, இதய முரளி வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்களே, இவர் காலையிலேயே கிளம்பி கரூருக்கு போனாருன்னா ஏதோ மூவிஸா இருக்கட்டும், காலையிலேயே ஒரு நியூஸ் கரூருக்கு கிளம்பி போறாருன்னு நியூஸ் வந்துச்சுன்னா எவனா தியேட்டர் பக்கம் போவானா? நீங்க ஒரு படத்தையும் விட மாட்டேங்கிறீங்க, அவங்க ப்ரொடக்ஷன்ல வர்றதையும் இப்படி நாஸ்தி பண்ணீங்கன்னா நாங்க என்னங்க பண்றது? நீங்க வரிசையா படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, கட்டா குஸ்தி இதய முரளின்னு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அது ஆளும் தாவேக அரசு பாத்துக்கிட்டே இருக்குமா? போடுறா 10ஆம் தேதி கரூருக்கு பயணத்தை, ஆனா இதய முரளி அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, போய்கிட்டே இருக்கிற 10,000 நாங்க மல்டிப்ளை பண்ண பாக்குறோம், வேற ஒன்றும். அதுக்கு தானே லண்டன் போயிருக்கீங்க, மல்டிப்ளை பண்ண தானே. அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்மோர்ல வந்து குழந்தை நல அந்த மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜிஹெச் எழும்பூர்ல தான் குழந்தைகளுடைய அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கதான் இன்றைக்கு சிஎமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் வந்து பிறந்தார். அந்த ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு வந்து ஒரு ஆய்வுக்காக அப்படியே போயிருக்காரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆய்வுன்றது தான் அங்க இருந்து செய்திகளா வருது. திடீர்னு ஒரு ஆய்வு அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து நலம் விசாரிச்சிருக்காரு, என்ன பிரச்சனைகள் இருக்கு, எப்படி இருக்கு, மருத்துவமனை எப்படி இருக்குன்ற மாதிரி சில விசாரணைகள் எல்லாம் வந்து போட்டிருக்காரு. போட்டுட்டு அவங்க வந்து வந்திருக்காரு. கூட வந்து அந்த துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்களும் வந்து கூட இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு செய்தியா இருக்கு. திடீர்னு ஒரு ஆய்வு, இதெல்லாம் அப்பப்போ முதலமைச்சர்கள் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதே மாதிரி அவரும் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுல மேபி அவருக்கு அதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்திருக்கலாம், எப்படி இருக்கு நம்ம பிறந்த ஹாஸ்பிட்டல், நல்லா இருக்கா, இப்போ நம்மளால திடீர்னு எல்லாம் போக முடியாது, இப்போ முதலமைச்சர் ஆயிருக்கோமே திருப்பியும் பிறக்க முடியாது, சூப்பரு, என்ன பண்றதுன்னே தெரியல வர வர எனக்கு. ரைட்டு, அதனால அப்படியே போயிட்டு விசிட் போட்டுட்டு வந்திருக்காரு. என்ன கேட்டுட்டு வந்திருக்காருன்னு தெரியல, மேபி ஏதாவது அதில் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி கூட இந்த ஸ்கீம் இருக்குல்ல, இந்த குழந்தைக்கு மோதிரம் போடுற ஸ்கீம், அதெல்லாம் அவர் அங்கே தான் ஆரம்பித்தார். அவர் அந்த பிறந்த ஹாஸ்பிட்டலில் தான் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த மோதிரம் போடுற அந்த இதெல்லாம் வந்து ஒரு தனியாக பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஆக்டராக இருக்கும்போது. இப்போ சிஎம் ஆயிட்டாருன்றதுனால அதை அப்படியே போய் விசிட் பண்ணிட்டு மேபி அவங்கள்ட்ட நல்லா கேட்டுட்டு வந்திருக்காரு. என்னன்றது அடுத்த கட்ட இதில் தான் வந்து தெரியும். அதில் தான் இவரும் பேசியிருக்காரு, அருண்ராஜ் அவர்களும் பேசுகிறாங்க. 600 MBBS இது வந்து தமிழ்நாடு விட்டு போனதுக்கு வந்து திமுக அதிமுக தான் காரணம். ஆமாம், அது ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு. நாங்கள் வழக்கும் போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 600 MBBS இது வந்து நமக்கு வந்து இல்லாமல் வந்து போகுது அப்படின்றது தான்
வருத்தத்திற்குரிய செய்தி. நம்மளுடைய ஒரு உரிமை கிட்டத்தட்ட அது நமக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு வருத்தமான விஷயம் தான். இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் வந்து இப்ப கிடைக்காம போகுது இல்லையா. இந்த 600ன்றது சாதாரண நம்பர் கிடையாது, பெரிய நம்பர். ஆமா, அதுக்கு எதிராக வழக்கும் வந்து போடுறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு 3-4 கல்லூரிகள் வந்து தனியார் கல்லூரிகள் வந்து அவங்களே நிகர்நிலை பல்கலைக்கழகமா வந்து அவங்கள வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. பெரம்பலூர்ல சொன்னார், பெரம்பலூர்ல நினைக்கிறேன். அது யாருதுன்னா திமுக காரங்க வந்துட்டாரு. யாரோட இதுன்னா திமுகல இருக்கிறவங்களோடது, அவங்க கல்லூரி தான் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதோட ஃபோட்டோஸ் வச்சுருந்தேன், காணோம் அந்த இதுக்கா. ஆமாம், சரி, ஓகே. அதான் அது மாதிரி ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ எனிவே அவங்க வந்து கேஸ்லாம் போடலாம், எல்லாம் நடக்கலாம். பட் ஆனால் தப்பு இல்லை. பட் ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கு, அது வந்துருச்சு, சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை நமக்கு அது மிஸ் ஆகியிருக்கு அப்படின்றது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். அது இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவருடைய இதுபடி அது கடந்த ஆட்சியில் சரியாக செயல்படாதது. ஒரு 3 காலேஜோட இது வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகமாக அறிவித்ததன் காரணமாக அது வந்து நமக்கு கிடைக்காம போச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. பார்ப்போம். எது கேஸ் போடுறீங்க மறுபடியும்? என்ன கதை கேஸ் போடுறீங்கன்னா? கிட்னி அதுக்கும் போடுறாங்க, இதுக்கும் போட்டிருக்காங்க, யூஜிக்கும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வழக்குகள் எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. அங்கே இது ஜேஎம்னு சொன்னாங்க. ஜேஎம்னா டிஜிட்டல் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அவங்க இது மேலே வந்து கேஸும் போட்டிருக்கோம், அதையும் சீக்கிரம் வெளிக்கொண்டு வருவோம். கிட்னி வழக்கு அந்த டாக்டர் மேலேயும் வந்து என்ன ஜென்சியை ஒழிக்கணுமா? ஜென்சி ஏங்க ஒழிக்கணும்? ஜென்சி ஏன் ஒழிக்கணும்? அது என்ன பண்ணுச்சு ஜென்சி? இதுன்னு ஒரு இது இருக்கும்ல, கிட்னினால நீங்க இப்ப அங்கதான். ஓ, நீங்க அவங்கள சொல்றீங்களா? ஜென்சி ஆன்ட்டியை சொல்றீங்களா? ஜென்சி அக்காவை சொல்றீங்களா? அவங்க அவங்க வந்து ஒழிக்கலாம் வேண்டாம், அவங்களே ஒழிச்சிட்டீங்கன்னா. ஏங்க 75 வருட பாரம்பரியமிக்க கட்சியே அவங்கள நம்பிதான் இப்ப இருக்கு. அந்த ஒற்றை பெண்மணியை நம்பிதான் அந்த கட்சியே அந்த இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா ஆளாளுக்கு போயிடுறாங்க, கேஸு அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் வந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சில பேர்லாம் சுணங்கி போயிட்டாங்க. சில பேர்லாம் கட்சி தாவல் பண்ணலாமா அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஒரு 59 பேர் எம்எல்ஏக்களா இருக்காங்க, அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் பேசவும் முடியல. அப்ப யார் இந்த கட்சியை தாங்கிறது, யார் இந்த கட்சியை வந்து தூக்கி நிலை நிறுத்துறது அப்படின்னு பார்த்தா அவங்களாதான் இருக்காங்க. போலி அவங்களாலதான் இந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். ஆமா, ஜென்சியே போலியா தான் இருக்காங்க. அதுல போலி தலைவர் வந்து அதுல ஒரு போலி, ஜென்சியே போலி, அதுல ஒரு போலி அப்படின்றது. அந்த போலி தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு திமுக எடுத்துட்டு போக போகுது. 2031 திமுக மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கக்கூடியது யாரா இருக்கும்னா அது போலியா தான் இருக்கும் அப்படின்னு திமுக நிர்வாகிகளே வந்து சொல்றாங்க. ஆமா, பேசிக்கிறாங்க, பொதுவெளியில வந்து பேசிக்கிறாங்க. இவங்க வந்து ஏன் வந்து நம்ம கனிமொழிக்கு இணையாக எப்படி கனிமொழி அவர்களை நம்ம வந்து இதுக்கு டெல்லிக்கு அனுப்பிட்டோமோ அதே மாதிரி இவங்களை வந்து மாநிலத்துல கொண்டு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சட்டசபைக்கு வர முடியலன்னா கூட ஒரு செய்தி தொடர்பாளராகவோ இல்ல வேற எதுவும் பெரிய இடத்துல வச்சு இந்த கட்சியை ஏன் வளர்க்க கூடாது அப்படின்னு நல்லா கத்தும் அழுகும் அந்த மாதிரி பண்றதுக்கு, ஆக்ரோஷமாக பேசுறதுக்கு ஏன் ஒரு வந்து ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு மேயருக்கு ட்ரை பண்ணக்கூடாது, இல்ல ஏன் அடுத்த கட்ட செய்தி தொடர்பாளர்களா வந்து ட்ரை பண்ணக்கூடாது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போகணும்ன்ற ஒரு எண்ணத்தை வந்து திமுகவினுடைய அந்த மற்றவர்களுக்கும் சீனியர்களுக்கும் விதைச்சிருக்கு. அந்த எண்ணம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த உழைப்புன்றது அங்க அதிகமா இருக்கு. அதை பொறுக்காத அருண்ராஜ் அவர்கள் கிட்னி வழக்கை வந்து மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க. டாக்டர் மேல வந்து வழக்கு போடுவீங்க, அவங்க முன்ஜாமீனுக்கு போவாங்க, ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்பாங்க, வெளில வந்து பண்ணுவாங்க. இதுதானங்க நடக்க போகுது. அதானங்க உலக வழக்கம், அப்படிதானங்க இருக்கும். இப்படி திமுக ஜெயிச்சிருச்சு, ஆமா, நீதி வந்துருச்சுன்பீங்க, ஒருத்தனாலும் திமுக அழிக்க முடியாதுன்பீங்க. அதே டைலாக் அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நம்மளாலாம் அழிக்க முடியாதுங்க, அவங்கள்ட்டே ஆள் இருக்காங்க, அவங்களே அழிச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னத்துக்கு சொன்னேன்ல இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்கன்னு, இன்னத்துக்கு இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன் நான். இன்டர்வியூவா? ஆமா, அவங்களையா? நான் தம்பியா? ஆமா, இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, தௌலத்து தான். தௌலத்தை இன்டர்வியூ எடுக்கும்போது ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவர் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதில் ஏரியாவில் வந்து இதில் வந்து ஒரு அதிமுக காரர் இருந்தார். அவர் இப்போ உயிரோட இல்லை, அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க மாசொன்னனை பற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏய் பைத்தியம், புரியல, எப்படி போய் கேட்கறது? நானு செத்து போய் கேளு, ஆசாகணுமா? இன்டர்வியூ எடுத்துறப்ப போய் செத்து போய் கேட்கணுமா? ஐயோ, அந்த அதிமுக காரு இறந்துட்டாரு, சரி அவர்கிட்ட போய் கேளுங்க மாசொன்னனை பத்தி அப்படின்னு இருக்காப்புல. ஏன் மாசொன்னனை பத்தி மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அந்த செத்து போனவருக்கு மட்டும்தான் தெரியுமா? அவரு தான் நெருங்கியவர், அவர் பண்ணதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். பைத்தியம்,
என்னடா பதில் இது? அவர்கிட்ட போய் எப்படிடா கேட்கறது? அதான் அந்த இன்டர்வியூவர் கேட்டாரா இல்லையா, நான் போய் எப்படி கேட்கறதுன்னு அவருக்கு புரியல. என்ன சொன்ன, என்னது இது அப்படின்ற மாதிரி ஐயோ பண்ணிட்டு இருந்தாங்க. வெரி டேஞ்சருங்க. திமுக ஜென்சியா? சரி விடுங்க, திமுக ஜென்சி சொல்லக்கூடாது. நானும் ஒரு 3 நாளா இது எழுதி வச்சு பண்ணிட்டே இருந்தேங்க. அது இன்னைக்கு தான் வந்து நேரம் வந்திருக்கு, ஞாபகம் வந்திருக்குது எனக்கு. என்னங்க தெரியுது, நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நானும் பார்த்தேன். இது வேணுமா வேணாமா? காட்டுங்க, இத காட்டுங்க. நீங்களே பண்றீங்க, காட்டுங்க. இதானே? ஆமா. அப்படி இல்ல, இங்க இருங்க இதான் பாத்துக்கிறேன். தாவேகாவை ஒரு நொடியில் அப்படி இல்ல, டிவிகேவை எப்படி டிஎம்கேவாக மாற்றுவது. நிறைய பேர் சொல்றாங்க டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் பெரிய வித்தியாசம் இல்லப்பான்னு. இதுக்கு ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு இது பண்ணியிருந்தாரு, அனுப்பிச்சிருந்தாரு, ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தாரு. அதை அனுப்பிச்சிட்டு எனக்கு சொல்லியிருந்தாரு, நம்ம தெரியாம ஜெயிச்சிட்டோம். அவரு எனக்கு நம்ம தெரியாம ஜெயிச்சிருச்சு தாவேகா, நம்ம தோத்தே போயிருந்திருக்கலாம் அப்படின்னு. ஏங்க இந்த ரீல்ஸை போய் பார்த்தாதான் தெரியுது. இதுக்கு பேரு டிவிகே. தெரியுதா? நீங்க தெரியுதா? நல்லா தெரியுதா? தெரியுதா? இதுக்கு பேரு டிவிகேவா? இது எப்படி டிஎம்கேவா மாத்தணும்னு ஒருத்தர் நமக்கு ரீல்ஸ்ல காட்டி இருக்காரு. இது அப்படியே இப்படி இழுத்தா டியா மாத்திங்க, இது டி ஆயிடுமா? இது இப்படி இழுத்தா எம்மா மாறிடுமா? இப்ப டிவிக்கே டிஎம்கேவா மாறிடுச்சான். ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்புகள் இது. இதை வந்து உட்காந்து கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. டிவிக்கே எங்க தெரியுமா எழுதுனா, கக்கூசோட கதை அல்ல. எனக்கு அதை பார்த்துதான் ஒரு மாதிரி ஆச்சு. என்னன்னா வழக்கமா கக்கூஸ் கதவுல வேற ஏதாவது தான் எழுதி வைப்பாங்க. 13 சோக்கரா என்னப்பா பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. பேப்பரை தேடிட்டு இருக்காரு. வச்ச பேப்பர் எங்க அவசரத்துல எங்கேயோ உள்ள சொருவிட்டேன். கடைசியா தாங்க வச்சுக்க, கடைசியா தான் வச்சேன். ஆமா வந்துடுச்சு. அது இல்ல, நான் ஆக்சுவலி எழுதும் போதே நினைச்சேன், இதுக்காண்டி ஒரு பேப்பரை வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சேன். இந்த ஆக்கப்பூர்வமான கண்டுபிடிப்பை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரல, அது நம்ம சப்போர்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தப்பாயிடும். நைஸ் நைஸ். யோசிச்சால ஒருத்தன், அவனுக்கு தான் நைஸ். ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருப்போம்ல இருக்குது. அதான் பித்தலாட்டக்காரவங்க. இருக்கிற உருவாக்கலாம் தெரியாது, இருக்கிறத எப்படி அழிச்சு அப்படியே மாற்றணும்னு தான் எல்லாத்துக்குமே தெரியும். டிஎம்கே ஐயா, டிவிகேவை மாற்றி டிஎம்கேன்னு ஆக்கலாம். டிஎம்கேவை மாற்றி ஏதாவது மாற்ற முடியுமா? டிவிகேன்னு ஏதாவது மாற்ற முடியுமா? முன்னாடியே போட்டு ஏடிஎம்கேன்னு மாற்றிடுவேன். அது மட்டும் தான் பண்ணலாம். இல்லை ஃப்ரண்ட்ல எம் போட்டு எம்டிஎம்கேன்னு மாற்றிடலாம். ஆமா. இல்ல டி போட்டு டிஎம்டிகேன்னு நடுவில் டி போடணுமோ? ஆமா, அது பல டி போடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஎம்டிகே போதும். சரி, உங்களுக்கு என்ன, உங்களை கேட்குறாங்க யாரோ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன ஏது அப்படின்னு உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும்னா வருது. என்ன உங்க டீட்டெயில சொல்லுங்க. அவங்க பாட்டுக்கு ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்க போறாங்க, எண்ணங்களை வளர்த்துற போறாங்க. என்னன்னு சொல்லுங்க. என்னத்த சொல்லணும்? என்னையும் தான் கேட்குறாங்க, டெய்லி ப்ளூ சட்டையே போட்டு வரேன். நானும் கலர் கலராக தான் சட்டை போட்டு வரேன். அந்த வீடியோவில் ப்ளூவாக தான் தெரியுது. இது ப்ளூ ஷர்ட்டு, இது நேற்று போட்டிருந்தது க்ரீனு. ஆமாம், அதுவும் நீங்கள் பேச்சை மாற்றாதீங்க, சட்டையை வச்சு. இதுக்கு விஷயத்துக்கு வாங்க. பொண்ணு பார்க்கணுமா என்னன்னு சொல்லி பாருங்க. ஒரு 500 சவரன் யாராவது போட்டு வரதட்சணை கேட்குறீங்களா? என்னங்க? ஓ, இது வேறையா? ஏன்னா இப்போ சும்மாலாம் யாரும் கல்யாணம் பண்றது இல்லைங்க. ஓ, நீங்க 500 பவுன் போடுறேன்றீங்களா? இல்லை, போடுவாங்கன்றேன். உங்களுக்கா? ஆமாம், உங்களை போட்டுருவாங்க. 500 பவுனு ஏங்க, 62 கிலோ சொக்க தங்குவாங்க. நான் 62 கேஜி பார்த்துக்கோங்க. அது இது பண்ணி தானே கல்யாணம், அப்புறம் பிரச்சனை ஆயிடாது. என்னது உங்க பையனுக்கு நீ வந்து பண்றீங்களே, உங்க பையனுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடாது. நாட்டுல எவ்வளவோ பெரிய பிரச்சனை இருக்குது. கலர் சட்டை போடல, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா, வேற என்னமோ கேட்கறாங்க. அதுக்காக சொன்னேன். இல்ல, அதான் சொல்றாங்க. உன் முழு பேர் என்ன? எனக்கு இன்னும் புரியல. உங்க முழு பேர் என்னன்னு சொல்லுங்க. சொல்லக்கூடாது. இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்கே, அப்புறம் என்ன சொல்லக்கூடாது? ஜேடி கம்மன்றுங்க. அதுதான் சாப்பிடுவாரு. இல்லைங்க, ஜேடி இல்ல என்ன போட்டு கொடுக்குறான் பாருங்க. ஜோ கௌஷிக் இல்லைல்ல? இல்லை. ஆனால் இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஜோ கௌஷிக்னு வச்சிருக்கீங்க. செல்லம்மா மக்கள் வச்ச பேர். சரி போ, ரொம்ப தேவை இப்போ நாட்டுக்குள்ள. நலம் ஏஐ அறிமுகப்படுத்திருக்காங்க. இன்னையிலேருந்து வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
என்னன்னா நம்ம போய் இந்த ஜிஹெச்னு நினைக்கிறேன், ஜிஹெச்லாம் போய் பார்க்கறதுக்கு நம்ம ஓபி சீட் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அந்த ரிப்போர்ட்ஸ் வாங்குறது அது எல்லாமே இப்போ வந்து இது பண்ணிக்கலாம்னு ஒரு நிறைய சொல்லியிருக்காங்களே அது. ஆமாம், நான் படிக்கவா? ப்ரிஸ்கிரிப்ஷனு அதான் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொன்னாங்க. ஓபி சீட் வந்து இது பண்ணுறது நல்ல விஷயங்கள். வந்துருமா? வந்துடும். தமிழ்நாடு அரசின் மக்கள் நலனுக்கான மற்றொரு முக்கிய டிஜிட்டல் முன்னேற்றம். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று நலம் ஏஐ வாட்ஸ்அப் சேட்பாட் சேவையை தொடங்கி வைத்தோம். வாட்ஸ்அப் மூலம் சுய பதிவு, செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், மருத்துவர் பரிந்துரை, பிரெஸ்கிரிப்ஷன், ஆய்வக பரிசோதனை அறிக்கைகள், ரேப் ரிப்போர்ட்ஸ், அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகள் பற்றிய தகவல்கள், ஓபி முன்பதிவு வசதி. இச்சேவை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சோதனை ஓட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. முதற்கட்டமாக 22 மாவட்டங்களில் அறிமுகமாகும் இச்சேவை பின்னர் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும். மக்களுக்கு தரமான, எளிமையான, விரைவான மற்றும் அணுகக்கூடிய சுகாதார சேவைகள் வழங்கும் தமிழ்நாடு அரசின் உறுதியான முயற்சியில் இது ஒரு முக்கிய மைல்கல். இதோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9619222999 அப்படின்ற நம்மளுக்கு உங்களோட ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதை அடுத்து அவங்க கேள்விகள் வரும். ஏவி கிளிப்பும் போடலாமா? இந்த போடலாம், அதுக்கு தானே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வேணா போடலாம். கவர்மெண்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏவி கிளிப்பும் போடுறேன். அரசு மருத்துவமனைகளில் நடைமுறை தேவையை உணர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த முன்னெடுப்பை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு செல்லுமாறு அனைவரிடமும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் இந்த தரப்புக்கு ரா மட்டும் தப்பா போட்டிருக்காங்க. ரா வந்து யாரு? கவர்மெண்ட்லேயே தப்பா, கவர்மெண்ட்ல இல்லை, அருண்ராஜ் அவர்கள் தப்பா போட்டிருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால அந்த ஒரு நல்ல முன்னெடுப்பு தேவையானவர்கள். ஏன்னா இப்போதைக்கு அது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இப்போதைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 22 மாவட்டம் இங்கே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் விரிவுபடுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் இது விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அது மூலியமாக அந்த நம்பர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர் மூலியமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட் பண்ணி, ஏன்னா இப்போ எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால அதன் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவுட் பேஷண்ட் போகிறவங்க எல்லாருமே இந்த டோக்கன் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டோக்கன் வாங்குறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் டோக்கன் வாங்கி காலையிலேயே ஆமாம் காலையிலேயே போய் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் எல்லாமே நீங்கள் டைரெக்டாகவே அந்த இடத்துக்கு போய் நீங்கள் அது வாட்ஸ்அப்லேயே வாங்கிட்டு போய் ஸ்பீடாக பண்ணலாம். ஒரு டிஜிட்டல் மூலியமாக ஒரு நல்ல முன்னெடுப்பு. எதுக்கோ பயன்படுத்துகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மருத்துவ சேவைக்காக பயன்படுத்துறது எதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். அது ஒன்று இருக்குது. ஆனால் நல்ல ஒரு விஷயம். நான் சொன்னேன்னே, என் பெரியப்பாலாம் கூப்பிட்டு போகும்போது இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், திருப்பி நாளைக்கு போய் அடுத்த நாள் போய் ரிப்போர்ட் வாங்கணும், அப்புறம் டாக்டர் பார்க்கறதுக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராசஸே வந்து இழுத்துட்டு போகும். உடம்பு சரியில்லைன்னு போய் பார்க்கணுனாலே ஒரு வாரத்துக்கு நம்ம அங்கே வந்து ஜிஹெச்க்கு அலையிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் நல்ல விஷயம். அம்மா உணவகத்தில் வந்து 383 அம்மா உணவகங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க, ரெனோவேட் பண்ணி 17.60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி 383 அம்மா உணவகங்கள் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. சுவையும் வந்து கூடுதலாக ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேல வந்து இப்போ வந்து அதிகமா வராங்க, அதிகமா வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றது வந்து இப்போ செய்தியா வந்துகிட்டு இருக்கு. நம்மளும் இப்போ செய்தித்தாள்லையும் பார்த்தோம், நியூஸும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். நம்ம ஏற்கனவே அம்மா உணவகம் பற்றிலாம் வந்து பேசியிருக்கோம். அது எவ்வளோ பேருக்கு வந்து ஒரு வரமா இருந்துச்சு அப்படின்றது. கொரோனா டைம்ல அது எவ்வளோ பெரிய வரமா இருந்துச்சு. வேலைக்கு வரவங்களுக்கு, சென்னைக்கு வேலை தேடி வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய வரமா இருந்துச்சு. காசே இல்லாத குடும்பத்துக்கு கூட ஒரு 10 ரூபாயில காலையில் டிஃபன் முடிகிறதா இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 30 ரூபா இல்லை 50 ரூபா இருந்தால் போதும், ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் நீங்கள் வந்து சாப்பாடு அப்படின்ற ஒரு கான்செப்டே முடிச்சிடலான்ற அளவுக்கு வந்து ஒரு திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டம் கடைசியாக இருந்த திமுக ஆட்சியில் பெரிய அளவுக்கு மேம்படுத்தப்படலை. அவங்க சொல்லும்போது அந்த பேர் அப்படியே தான் இருக்கும், எந்த மாற்றமும் நாங்கள் பண்ண மாட்டோம், அதை வந்து நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே அதுக்கு வந்து முன்னெடுக்கலை. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அரசு, தாவேகா அரசு, அதை முன்னெடுத்து இப்போ இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதுக்கு வந்து முன்னேற்றுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு நிதியும் ஒதுக்கி அதை மேம்படுத்தி
அதை வந்து இன்னும் பெட்டரா வந்து பண்ணணும்ன்றத மட்டும் இல்லாம அது பேருக்கு இல்லாம அதை உண்மையாவே பண்றாங்கன்றதை தாண்டி அதுக்கு மக்கள் வரத்து அதிகமா இருக்குல்ல, அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குல்ல அப்படின்றது யாரு கொண்டு வந்த திட்டமா இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும்போது அதை எடுத்துட்டு வந்தாருன்றது அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா செய்யணும்னு அவசியம் கிடையாது. கடந்த முன்னாடி இருந்த முதலமைச்சர் அதை வந்து பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப வந்த முதலமைச்சர் உடனே அதை வந்து செயல்படுத்துறாரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து உண்மையாவே வந்து பாராட்டுக்கள். இது நமக்கு எதிரானவங்க, இவங்களை நம்மளை பழி வாங்கியிருக்காங்க அப்படின்லாம் இவர் யோசிக்காம மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த யோசிக்காம அதற்காக ஒரு நிதியை ஒதுக்கி அதை வந்து மேம்படுத்துறாரு அப்படின்னும் போது உண்மையாவே அது பெரிய விஷயம்தான். அதுக்கு அந்த தரமும் வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். சில இடத்துல தோசையெல்லாம் கூட சொல்றாங்க. முன்னாடிலாம் வந்து பொங்கல் போய் சாப்பிட்டாங்கன்னா பொங்கல் தோசையும் சொல்றாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்துச்சு. போவோம் ஒரு நாள் போய், ரொம்ப நாள் ஆச்சு போய் சாப்பிட்டு வருவோம். வேற எதுவும் சொல்லல. ஆமா, எதையாவது சொல்லி அதே மாதிரிதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது இது பேசணும், அந்த கூவாறு வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்றது பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அரசாங்கமும் வரும்போது அது பட்ஜெட் ஒதுக்குறாங்க, அது எங்க போகுதுன்னே தெரியல அப்படின்னாங்க. ஆனா இப்போ இந்த தாவேக அரசு கிளீன் பண்ணுமா என்ன ஏது அப்படின்றது நம்ம பேசணும். தெரியாது, பட்ஜெட் வரும், அந்த பட்ஜெட்ல அதுக்குன்னு அமௌண்ட் ஒதுக்குறாங்களான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒதுக்குறது பெரிய விஷயம் இல்லை, அது எப்படி நடைமுறை சாத்தியப்படுத்துறதுன்னு இருக்கு. அது ஏதோ எடுத்தோடனே அந்த கூவத்தை கிளீன் பண்ணி பெரிய நைல் நதி மாதிரி ஓட வச்சிடறதுன்றது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து காலி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வைக்கணும். அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத மாதிரி நடக்கணும். அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் அங்கதான் இருக்குன்னா அது அவங்களை எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு நியர்பைலேயே அவங்களுக்கு வந்து இந்த வீடு ஒதுக்குறது இதெல்லாம் வந்து செய்யணும். அதுக்கும் மேல அந்த கூவ நதி சுத்தம் பண்றதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பல நாட்கள் எடுக்கும். இவ்வளவு வேலைகள் இருக்கு. ஆனா இத்தனை வருஷத்தை அதை செஞ்சிருக்க முடியும். எப்படி நமக்கு இந்த பட்ஜெட்ல தேர்தல் அறிக்கைகள்லாம் வரும்போதே கண்ணை மூடிட்டு சில விஷயங்களை நீங்க டிக் பண்ணிடலாம். கச்சத்தீவை மீட்போம், கூவம் நதியை மறுசீர் செய்வோம், சிங்கப்பூராக மாற்றுவோம், இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதுல மாதிரி அது ஒண்ணு இந்த கூவம் நதிக்கு வந்து வருஷம் பட்ஜெட்ல ஒதுக்குறதும் அதை வந்து தேர்தல் அறிக்கையில சொல்றதுதான். பார்ப்போம் இந்த அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் அண்ணன் ஒன்று சொல்லியிருந்தாரு, நான் அப்போ பழைய அண்ணனா இருந்தார்ல, அப்போ வந்து சொல்லியிருந்தாரு சென்னை ஃபுல்லாக இருக்கிற இந்த இதெல்லாத்தையுமே இணைச்சு ரோடு இந்த ட்ரெயின் மாதிரி வந்து லோக்கல் ட்ரெயின் லோக்கல் இது மாதிரி லோக்கல் போட்டெல்லாம் வந்து நம்ம உள்ளே விட்டுருவோம். சொல்லுங்க, நல்லா இருக்குங்க, கேட்க நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு, கேரளாலலாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து போயிட்டு வருவோம்னு நீங்கள் கேட்குறீங்க, நானும் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாரு. நான் அழகா சாஞ்சி கைய வைக்கும் போதே உங்களுக்கு தெரிய வேணாம், கேட்கும் போது நல்லா இருந்துச்சுல்ல. அதுல ஓலா ஓலான்னு இருப்பாரு, ஓட்டுங்க. அதுதான் சொன்னேன், எதுல ஓலா விடுறதுன்னு இல்லையா. மக்கள் ஈஸியா வந்து இதுலதான் ஓலா விடல. இங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ரொம்ப வந்து கூட்ட நெரிசல்ன்ற பாருங்க. அது என்ன போக்குவரத்து நெரிசலா இருக்கு அப்படின்றதுனால டிராபிக்னு சொன்னாங்க, அதான் போக்குவரத்து நெரிசல் தான் சொல்லுவீங்களா? தமிழ் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொல்லும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓ, தமிழ்நாடும் கேரளா மாதிரி ஆயிரும் போல இருக்குது, நம்மளும் போட்டிக்கிட்டுலாம் போவோம், அலப்பைகளை போய். அதாவது இந்த கற்பனைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை அங்க சீரமைக்கவே முடியலையா. அதுல சீரமைச்சு இதுல நம்ம ஓலா போட்டு இதுல விட்டு இதுல அடுத்த இதுக்கு போறோமா. ஏங்க அதை சீரமைச்சு ஆட்சி என்கிட்ட கொடுத்து பாருங்க, காலையில கொடுத்து பாருங்க, சாயந்தரம் வித்துட்டு வந்துருவீங்க. நானே நேரடியா இறங்கி போய் அதை கிளீன் பண்ணி அதுலயே அவரே பேண்ட மடிச்சிட்டு அவரே போய் சுத்தம் பண்ணுவாரா? ஆமா, என்ன பணமர ஏற மாதிரி நினைச்சிட்டாரா? பேண்ட கழட்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் வாரி புரியல, பேண்ட கழட்டி குப்பை வலையில அள்ளி போட்டு வருவாங்களா அந்த மாதிரி வந்து அள்ளி எல்லா குப்பையும் வெளில போட்டு சாயந்தரத்துக்குள்ள 2 போட்டு மத்திய வாய் யாரு வேணாலும் பேசலாம் ஐயா, ஆனா செயல்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நாம ஒண்ணு செயல்படணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படி செயல்பட்டா நமக்கு ஓட்டு போடுவாங்க, அப்புறம் தான் நம்ம இந்த தமிழ்நாட்டை மாத்த முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு முதல்ல அந்த ரியாலிட்டிக்கு வாங்க, ஜெயிக்கிறதுக்கான ரியாலிட்டிக்கு முதல்ல வாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூவ நதியை சுத்தம் பண்றது, குன்றத்தூரை சுத்தம் பண்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்க நான் கேஸ் போட்டாலே தள்ளுபடி, நான் போட்டது ஒண்ணு, அதையும் தள்ளுபடி பண்ணி அனுப்பி விடுறீங்க. அப்புறம் நான் எங்க வந்து நீ எல்லாம் இந்த உலகத்துலதான் இருக்கியா? நேற்று தானே காரி முடிஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க, இன்னைக்கு போய் ஒரு போடுறோமே, புத்தி இல்ல. எவ்வளவு வழக்கு நிலுவையில இருக்கு, இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க, இங்க இருந்து எடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்க. மணி சார் சொன்னார்ல, இதுக்கெல்லாம் ஃபைன் போட்டு விட்டு அனுப்பணுங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டு விடுங்க, அப்பதான் திருப்பி இதெல்லாம் தூக்கிட்டு வர மாட்டாங்க.
10 லட்சம் ரூபாய் ஃபைனு அண்ணன். ஆனா 10 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க அண்ணன். யார கட்டுறா போடா. அந்த மாதிரி வந்து நினைச்சு பார்த்தேன். நானே இப்பதான் டார்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி 2-3 கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நம்ம வீடியோ நிறைய நிறைய கமெண்ட்ஸ் 1 hour போடாதீங்க, எங்களுக்கு லென்த்தியா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர். நிறைய பேர் 1 hour போடுங்க, நல்லா இருக்கு, ஓகே தான் அப்படின்னு. அதுல ஒருத்தர் பர்டிகுலரா ஒருத்தர் சொல்றேன்னு நினைக்காதீங்க, அது இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். நீங்க எதை சொன்னாலும் அதுதான். இல்ல ஆஸ்திரேலியால ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஆஸ்திரேலியா, ஆமா. 1 hour வீடியோ போடுங்க, நான் வாக்கிங் போகும்போது உங்களுடைய வீடியோ தான் வந்து கேட்டுக்கிட்டே வந்து நடந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நடக்கிறேன் அப்படின்னு. இந்த வெள்ளைக்கார பயில்களை என்னை பார்த்து யாரா இவன் அப்படின்னு தான் அவர் போட்டிருந்தாரு. யாரா இவன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போறான்ன்ற மாதிரி வந்து போட்டிருந்தாரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருந்தேன். ஒருத்தவங்க அயன் பண்றவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அயன் பண்ற கடை வச்சிருக்கேன், ரெகுலரா உங்க வீடியோ தான் வந்து 1 hour கிட்ட நாங்கள் வந்து பார்ப்போம், முடிஞ்சா 2 வீடியோவா போடுங்க, காலையில ஒன்று ஈவினிங் ஒன்று போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய ஹோம் மேக்கர்ஸ் பெண்கள் நிறைய பேர், நம்மளுடைய தாய்க்குலங்கள், தங்கைகள், அக்காக்கள், அம்மாக்கள், இவங்கெல்லாம் வந்து நண்பிகள் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்க வீடியோவை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம வீடியோ கேட்டுட்டு தூங்குவோம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் கேட்டுட்டு தான் தூங்குவோம். காலை எந்திரிக்கும் போதும் உங்களை கேட்டுட்டு தூங்குவோன்றது, உங்க கேட்டுக்கிட்டே தூங்குவோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்படி ஒண்ணு இங்க தாலாட்டு பாடலையே. நம்ம சிரிக்கிற சிரிப்புல சிரிக்க வேணான்னு சொல்லுவாங்க திடீர்னு. ஓகேங்க, ஒரு சில எல்லாரையும் நீங்க திருப்திப்படுத்த முடியாது, அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. 100% எதுவுமே பண்ண முடியாது. நம்ம பண்றது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது இல்லையா, அதனால அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. பெரும்பாலான கமெண்ட்ஸ் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதுக்கு அதை தாண்டி போறோம் பாருங்க. இந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் நிறைய வருது, நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க, நிறைய இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் நான் சொல்றது, இந்த எளியவர்களும் வந்து இந்த வீடியோ பாக்குறாங்க, ஒரு அயன் பண்றவங்க வந்து பாக்குறேன்னு சொன்னதா இருக்கட்டும். ஒருத்தர் கொத்தனார், என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க உங்க வீடியோ பார்த்துட்டு கொத்தனார் ஒருத்தவங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்க வீடியோ தான் பார்ப்பேன், ரொம்ப கை காலெல்லாம் வலியா இருக்கும், உங்க வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நீங்க கூட சொன்னீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய சிரிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் நாங்க பாக்குறது கிடையாது, அதுவும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் நாங்க பாக்குறது இல்லை, உங்க வீடியோஸ் தான் ரெகுலரா வந்து பாக்குறோம். நாங்க பார்க்கக்கூடிய சில யூடியூப் சேனல்ல உங்க சேனலும் ஒன்று வந்து இருக்கு அப்படின்றது. அந்த மாதிரி நிறைய நல்ல கமெண்ட் பண்ற நல்ல உள்ளங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றிகள். ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதை நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சரி அப்படியே கொஞ்ச நாள் ஆகட்டும், என்னென்னலாம் வருதுன்னு பார்த்துட்டு சொல்லலான்னு பார்த்தேன். அதே மாதிரி ஒரே குடும்பத்துல 21 பேர் சேர்ந்து மெசேஜ், அவர் பேரை சொல்லல, என்னன்னு சொல்றது, நன்றி தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. குடும்பத்துல 21 பேர் வந்து நம்ம வீடியோ வந்து குடும்பமா பாக்குறாங்களாம். அப்ப 20 கரெக்ட். எனக்கு யாரோ ஒருத்தவங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ஒரு தெரியல பிரதர் இந்த மாதிரி. அப்போ 20 சப்ஸ்கிரைபர் போயிருச்சா நம்மளுக்கு? இல்லை, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீடியோ ரெகுலராக பார்க்குறேன், அப்படியே வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வந்துச்சு, நான் இந்த மாதிரி சேனல் பார்க்குறோம், நாங்களும் அந்த சேனல் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓவராலே எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் வந்து இந்த வீடியோ ரெட்ரோலுக்ஸோட வீடியோஸ் பார்க்குறோம், குறிப்பாக உங்கள் வீடியோஸை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் அன்னைக்கு ஒருத்தர் பேக்கரியில் நின்றுட்டு இருந்தப்போ ஒருத்தர் பேக்கரியில் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, டேய் பேக்கரியில் நின்றப்போ சொன்னேன்டா, அவர் இல்லடா, அவர் இல்லை இவர் வேற. பேக்கரியில் நின்றப்போ ஒருத்தர் வந்து ரோட்ல டிராஃபிக்ல இருந்தார், திடீர்னு அங்கேருந்து கையை காட்டிட்டு வந்து, இப்போ நல்லா பேசுறீங்க, ரொம்ப நல்லா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போனாரு. நிறைய ஆதரவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். பஞ்சாமிர்தம் பழனியில் பஞ்சாமிர்தம் 1 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ். 100 கோடியா? 100 கோடியா? 100 கோடி. ஆமா 100 கோடி கிட்ட வருமானம் வந்திருக்குன்ற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் கடந்த ஆட்சியில சேகர் பாபு அவர்கள் செய்த அறப்பணி தானா? ஏன் சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு பஞ்சாமிர்தம். இல்ல 100 கோடிக்காங்க பஞ்சாமிர்தம் சாப்பிடுவாரு. நல்ல விஷயம். எந்த ஆட்சியில நடந்தா என்ன, அது கடந்த ஆட்சியில இல்ல, அது இதுவரைக்கும் தொடர்ச்சியாவே இருந்தாலும் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ற அளவுக்கு பெரிய விஷயம். அந்த அறநிலையத்திலிருந்து 100 கோடி ரூபாய் வருமானம் வருது அப்படின்றது, ஏங்க நம்ம ஊர் கோயில்ல எக்கச்சக்கமா வருங்க. இவங்க வாங்குற காசுக்கு இது பண்றதுக்கெல்லாம், நம்ம மக்கள் போடுற பணத்துக்கெல்லாம் எக்கச்சக்க வருமானங்கள் வந்து வருது. இப்பதானே ஒரு அமைச்சர் வந்து வந்திருக்காரு, இப்பதானே ஒரு மாசத்துல வந்து 40 நாள்ல வந்து வந்திருக்காங்க. பஞ்சாமிர்தத்துல 10ஆம் தேதி 60 நாள். இல்ல பஞ்சாமிர்தத்துல மட்டும் 100 கோடி ரூபாய். அது அப்படியே வந்துச்சு. பஞ்சாமிர்தத்துல மட்டும் அது பெரிய விஷயம்.
நல்ல விஷயம். அப்படிதான் நினைக்கிறேன். ஓவராலா எனக்கு தெரிஞ்சு பஞ்சாமிரதம் மாதிரி எக்ஸாக்டா எனக்கு தெரியல. நானும் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இல்ல அது கடந்த ஆட்சியில சேகர்பாபு அவர்கள் செய்த அந்த அறப்பணியினால வந்துச்சு அப்படின்னா, அப்புறம் இன்னொரு பக்கம் எங்க வச்சீங்க நீங்க, எங்க விட்டீங்க, இதெல்லாம் எங்க விட்டீங்க அப்படின்னு சில இது ஏதோ ஒண்ணு வருமானம் வந்துச்சா, அரசுக்கு வருதா, எங்கேயோ தவறான வழியில போகாம அரசுக்கு கஜானாவுக்கு வருமானம் வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். சிஎம் மாதிரியே நம்மளும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அப்பாடா ஒருத்தன் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு. அப்புறம் கும்மிடி பூண்டி இந்த செக் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ வசூல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு போயிருக்காங்க, லஞ்ச ஒழிப்பு ரைடுக்கு வந்து போயிருக்காங்க. போனா ஐயோ வராங்கப்பான்னு போன இடத்துல புதருக்குள்ள ஒரு 90 லட்சம் ரூபாய் தூக்கி போட்டு போயிட்டாங்க. பின்ன சம்பாதிக்க வந்து எவ்வளவு இருக்கு, இதை மட்டும் வச்சிருந்தா கணக்குல வராத ஒரு 4.5 லட்சம் ரூபாய் வந்து இவங்க வந்து பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்க. போகும்போது 90 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போறாங்க. பிடிச்சாங்கல்ல, எங்க நீ எந்த புதர்ல வச்சா என்ன, நான் கையை விட்டு எடுப்புன்னு எடுத்துட்டேன். ஆனா இன்னமும் அந்த லஞ்சம் வாங்குறது எல்லாமே இருக்கதான் செய்யுது அப்படின்றாங்க. டாப் லெவல்ல சிஎம் லெவல்ல இருக்காங்கல்ல, சிஎம் மேலேயோ சிஎம்மோட அந்த இது மேலேயோ தலைமை மேலேயோ யாருக்கும் எந்த சந்தேகமும் இது வரைக்கும் இல்லை, அவங்க காசு வாங்குவாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலேயும் இது வரைக்கும் எந்த பெரிய புகாரும் இல்லை. வாங்கிட்டாங்க, உறுதியாயிடுச்சு, லஞ்சம் இது பண்ணிட்டாங்க, காசு கேட்குறாங்க, கட்டிங் கேட்குறாங்க, கமிஷன் வந்தால் தான் நாங்கள் வந்து பண்ணுவோன்னு எந்த குற்றச்சாட்டும் பேசிட்டு இருக்க இது நாள் வரைக்கும் 2 மாசத்துல இது நாள் வரைக்கும். அதுக்கு அடுத்த நிலையில இருக்காங்கல்ல அதிகாரிகள், இவங்கெல்லாம் தான் பிரச்சனை. என்னன்னா இவங்கெல்லாம் வாங்கியே பழக்கப்பட்டவங்க. ஒரு விஷயத்த சாதாரணமா அசால்ட்டா தூக்கி கொடுக்கறதுல அவங்களுக்கு எப்பவுமே விருப்பம் இருந்தது கிடையாது, அப்படி நடந்ததே கிடையாது. இது ஒரு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கூட பேசணும், இந்த சர்பதிவாளர்களை வந்து எது காசுமே வாங்காம வந்து இது பண்ணி விட்டுருக்காங்க, இடையே மாறுதல் பண்ணி விட்டுருக்காங்கன்னு அது மாதிரி நடந்ததே கிடையாது. அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒன்று நடக்குது, எந்த காசுமே வாங்காம என்ஓசியில ஸ்கூல் வந்து இது பண்றதுக்கு தாராளமா வந்து வராங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள்ல காசு கொடுக்காம நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள், இப்போ கூட பாருங்க பட்டாலாம் வந்து ஆன்லைன்லேயே பண்ண போறோம்ன்றது ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கி வைக்க போறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து வருமானம் வரக்கூடிய ஏரியாக்கள், இந்த ஏரியாக்கள்ல கை வைக்கிறாங்க அப்படின்னும் போது மேல இருக்கிறவங்க ஓகே, கீழே இருக்கிறவங்க அப்படியே தானே இருக்காங்க. அவங்கள நீங்க சேஞ்ச் பண்ணணும்ல, அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து மாற்று இது கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வாங்கியே பழக்கப்பட்டவங்க, உடனே இதெல்லாம் நடக்காது முடியாது அப்படின்னு சொன்னா இந்த அரசுக்கு அதிகாரிகளே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது உண்மைதான். இப்போ நேத்து கூட டாஸ்மாக்ல 25% ஊதிய உயர்வு கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட கொடுத்து? அதுதான் யாரையும் கொடுக்காமலே இருந்தா கூட பிரச்சனை இல்லையா, கொடுத்தா நீ யாரை கேட்டு கொடுத்த அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஆமாங்க, எனக்கு என்ன வேணும்னு நீங்க என்கிட்ட கேட்டு கொடுக்கணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து இதை தின்னு அப்படின்னா நான் எப்படி தின்ன முடியும்? இத்தனை வருஷம் கொடுக்கவே இல்லையே, பட்டி கூட இருப்பேன் நான். அப்ப இத்தனை வருஷம் நீ கொடுக்காமலே இவ்வளவு கொழுத்து போயிருக்க, இப்போ உனக்கு கொடுத்து செய்யாதன்னு சொன்னா உன்னால அது முடியல. உடனே வழுக்கும் கண்டனங்கள், எங்களை கேட்டிருக்கணும் வச்சிருக்கணும்னு. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு 14,00 லட்சம் ரூபாய் சம்பளம், இப்ப அது 17 மாறி இருக்கு. அதே மாதிரிதான் சேல்ஸ்மேனுக்கு 15,000 சொச்சம் சம்பளம், இப்ப அவருக்கு அது அமௌண்ட் மாறி 19,000 ரூபாய் கிட்ட என்னவோ வந்து வருது. அதே மாதிரிதான் மேற்பார்வையாளர்களுக்கு ஒரு சம்பளம், அது 19,000 இருந்து 22,000 ரூபாய் வந்து வரைக்கும் வந்திருக்கு. என்ன சொல்றாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத தடுக்கிறதுக்காக இதை நாங்க வந்து அவங்களுக்கு செய்யறோம். அவங்களோட வேலை என்னன்னா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாதான் அவங்களுக்கு வந்து இந்த வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றதை வந்து ஏத்துக்க முடியாது. இனிமேல் நடந்தாலும் நாங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ சம்பளத்தை இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் ஏற்றி கொடுக்காத அரசாங்கம் இந்த தடவை உங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுக்குது அப்படின்றத வரவேற்காம, இல்ல நீ எனக்கு எப்படி ஏற்றி கொடுப்ப, நீ கேட்ப 30,000 ரூபா கொடு, 40,000 ரூபா கொடு அப்படின்னு கேட்ப. அது அவங்க கொடுக்கலாம், பணம் இருந்தா மனம் இருந்தா தாராளமா கொடுக்கலாம். ஆனா ஏன் கொடுத்த, நீ என்னையில கூட்டிருக்கணும், நான் உனக்கு கண்ணன் தெரிவிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லு. அப்பனா என்னன்னா அப்ப இந்த வருமானம் தான் உங்களுக்கு பெருசா வருது. ஆமா, இதை விட உங்களுக்கு அந்த வருமானம் பெருசா வருது. அப்ப அதுல போய் கை வைக்கும் போது உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இப்பயும் என்ன பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு? இந்த ஸ்டிக்கர், பாட்டிலுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தா பாட்டில கொண்டு போய் நீங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். அந்த பாட்டில கொண்டு போய் திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட்ல. இது என்னன்னா அதிக அமைச்சர்கள் முன்னெடுத்து வராங்க பண்றதுக்கு, அரசும் அமைச்சர்களும் முன்னெடுத்து வராங்க. ஆனா அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, ஊழியர்கள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது அப்படியே புழங்கியாச்சு. இது இப்படிதான், இப்பவும் சில யோசிக்கவே முடியல, நம்பவே முடியல. பரவாயில்ல, இது எப்படி காசு கொடுக்காம இந்த விஷயத்த பண்ண முடியும்? காசு கொடுக்காம எப்படி நாங்க இதை பண்ண முடியுது? எப்படி பண்ணாலும் காசு கொடுக்கணும்ல, எப்படியா இருந்தாலும் காசு வாங்கலாம். அந்த எண்ணமும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து கரெக்டா அது சிங்க் ஆகுது அந்த இடத்துல. இந்த கொடுத்துருவாங்க, கொடுங்க அப்படின்னு வாங்கி போட்டுது. அப்போ நீங்க என்ன பண்ணாலும், மேல்மட்டத்தில் நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளும்
மாறலைன்னா, அந்த சிந்தனை வரலன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே மாற்ற முடியாது. அதனால ரொம்ப டஃப்பான ஜாப். ஏன்னா இது வரைக்கும் நடந்த ஆட்சியில இது இப்படிதான் நடந்திருக்கு, இதுதான் ப்ராசஸ்ன்னு வந்திருக்குது. இதை வச்சு நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, கோடி கோடியா லட்ச லட்சமா சம்பாதிச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் இல்லாம ஒரு கவர்மெண்ட் நடக்கணும்னா அதிகாரிகளோட ஒத்துழைப்பு வேணும். இந்த அதிகாரிகள் இதுக்கு ஒத்து போகணும். இந்த லஞ்ச லாவண்யம் போன்ற விஷயங்களை வந்து பயப்படுறாங்க. கீழ்மட்டத்துல பயம் வருது, ஆனாலும் விட்டு கொடுக்க முடியல. இந்த இந்தியன் படத்துல வரும்ல, லஞ்சம் இல்லாத ஒரு எழுதும் போது, பா எனக்கு வேணாம் ஏன் பணம் வாங்கிக்கிறேன், உனக்கு கலர் டிவியா வாங்கிக்கிறேன், ஜொல்லா வாங்கிக்கலாம் வரும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ அதனால இதெல்லாம் மாறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது நடக்கும். இங்க 10 ரூபா வாங்குறாங்க, இங்க இன்னும் 20 ரூபா வாங்குறாங்க, எங்க ஊர்ல எதுவுமே மாறல, எங்க ஊர்ல அது மாறல, எங்க ஊர்ல அதுக்கு காசு கேட்கறாங்க, எங்க ஊர்ல இதுக்கு காசு கேட்கறாங்கன்னா டைம் எடுக்கும். இது உடனே நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. மக்களாகிய நம்மள்ட்டையும் அந்த சிந்தனை வந்து அதிகாரிகள் கிட்டயும் அந்த சிந்தனை வந்தா மட்டும்தான் இது மாறும். ஒரு சைடு மட்டும் மாறுறதுனால மாறவும் முடியாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தாவைக்காக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேடயமா நின்று நான் எல்லாத்தையும் தகுடுபடியா ஆக்கிடுவேன் இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், சொல்லுங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்னங்க கேடயமா இருக்கேன்றேன். கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு தெரியுமா உங்களுக்கு? கேப்டனை தெரியும், அமெரிக்காவை தனித்தனியா தெரியும், ரெண்டு பேரும் சேர்த்த மாதிரி எனக்கு தெரியாது. கேப்டன் அமெரிக்கா கொடி ட்ரெஸ்ல போட்டு வட்டமா கையில வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கேடயமா இருப்பேன் நான் எப்பயுமே. இவ்வளவு நாளா பேட்மேனா இருந்தீங்க திமுகல, இப்ப என்ன திடீர்னு கேப்டன் அமெரிக்கா, ஸ்பைடர்மேன். இப்ப நாளைக்கு ஒரு வேளை ஆட்சி மாறிச்சுன்னா அங்க போய் ஸ்பைடர்மேனா மாறிடுவாரா? நான் சொல்லிட்டேன், இவரை நம்பாதீங்க, இவரெல்லாம் அந்த மாதிரி நபர் கிடையாது, இவர் கேடயமாவும் இருக்க மாட்டாரு, எதுவும் இருக்க மாட்டாரு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை, சிப்பாயெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வேற கேட்டகரி. வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க, கருப்பு ட்ரெஸ்ல, ஆர்மி ட்ரெஸ்ல எல்லாம் தெரியும், எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், அதையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு கேடயமா இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தாச்சு. நம்பகத்தன்மையான அரசியல் தலைவர் கிடையாது அவரு. ஓகேங்களா? அவர் எங்க திமுக இருந்தாலும் சரி, தாவேக்கால இருந்தாலும் சரி, ஆபத்து நிறைந்தவர் தான். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர் தான். அதனால தாவேக்கா அவங்கள நம்பிலாம் இருக்காது, அது நல்லா அவங்களுக்கு தெரியும். சரி இருக்காங்களே, நம்ம கூட வரவங்களுக்கும் நம்ம அப்படின்னு அன்னைக்கு சொன்னார் இல்லையா சிஎம், அன்றைய தலைவர் சொன்னார் இல்லையா, அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். கூட வந்திருக்காங்க, ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா இருந்துட்டு போங்க. மெயின் ஆக்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க. அதுதான் மெயின் ஆக்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இருங்க. அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 சீன் உங்களுக்கு கிடைக்கும், அந்த சீன்ல நீங்க நடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஃபுல் ஒரு வில்லன் கேரக்டர் எடுத்துக்கணும், இல்ல நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் எடுத்து நம்ம அந்த இந்த படத்துல மெட்ராஸ் படத்துல ஹீரோவை தாண்டி கேரக்டர் இருக்குல்ல, காளி கேரக்டர் தாண்டி அன்பு கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி வரணும்னு நினைக்காதீங்க. இவங்களே உங்களை செஞ்சு அப்புறம் உங்களை ஜானி ஆக்கிட்டு போயிடுவாங்க. ஓ எவ்வளவு பின்னா மாதிரி யாரு தெரியுமா, அவரு அச்சு இப்படி ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி அவரையும் உதயனா தம்பினான்னு சொல்ல அதான் வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு. ரெண்டாவது அவர் திருமாவளவனை கலாச்சிருக்காரு. திருமாவளவன் அதுக்கு முன்னாடி நாங்க திமுக நட்பில் இருந்தோம் தான் சொன்னேன், இருக்கோம்லாம் சொல்லல. நான் தான் நேத்தே சொன்னேன்ல, இது மாத்தி மாத்தி பேசுவாங்க. இருந்தோம் பாஸ்ட் டென்ஸ், இருக்கின்றோம் பிரசன்ஸ், இருப்போம் ஃபியூச்சர் சொல்லலங்க, இருந்தோம். அதுதாங்க இங்க தான் சொல்றேன், இந்த வார்த்தை விளையாட்டு போடுறது. தோம், தம், கிரோம் அப்படின்னு இப்படி இவங்களே வார்த்தை விளையாட்டை போட்டு நம்மளை ஏமாத்த பார்ப்பாங்க. நீங்க சொல்றது என்னன்றது எங்களை காது கொடுத்து நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சமீப கால அரசியல் எல்லாரும் மக்கள் பார்க்க செய்யறாங்க. அதனால திருமாவளவர்கள் சொன்னது இதுதான், அதுதான் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு நீங்க ஒரு வியாக்கியானம் கொடுக்காதீங்கன்றதான். அதுக்கு இவர் சம்பந்தமே இல்லாம திடீர்னு வந்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கு நாங்க நோபல் பரிசு தான் கொடுக்கணும் அப்படின்னு, நோபல் தான் சொன்னார். அப்படியா? நோபல் பரிசு தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. திரும்ப அதுக்கு சொல்லிட்டாரு. அப்படி ஒருவேளை நோபல் பரிசு கொடுத்தாருன்னா முதல் நன்றியை நான் வந்து வைகோனன்ட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. இது தேவையா நமக்கு? காலம் போன காலத்துல மாத்தி மாத்தி ஒரே ரெண்டு மாறி மாறி உண்மையே இல்ல, ஒரே கட்சியில இருக்கோம், ஒரே கூட்டணியில இருக்கோம்னு கூட தெரியல. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ பண்ணா. இதை ஒருத்தர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அங்க இருந்தா அவருக்கு அது புதுசா இருக்கும். என்ன பேசிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு. அட ஒண்ணும் இல்ல தலைவரே, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் போற நீங்களா அங்கேயோ போயிடுங்க, நீங்க இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க, நீங்களே பாத்துங்க புசிட்டு சொல்றீங்க. அங்க இருக்கும்போது மட்டும் அமைதியா எல்லாரும் ஒரே இணக்கமா இருக்கு. அங்க இருக்கும்போது உங்களுக்கு டார்கெட்டுங்க,
உங்களுக்கு இங்க வந்து நீங்க வந்து ஜாலியா இருக்கீங்க, ஒரு புது ஆபீஸ், என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா பேசலாம் அப்படின்னு. இன்னைக்கு கூட பாருங்க, ஆதி திராவிடர் நலத்துறை அந்த இதை வந்து பேரை வந்து சமூக நீதித்துறையில மாத்திருக்காங்க. வன்னியரசு அதற்கு பாராட்டுறாரு. அதே இருக்கக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்பி, விடுதலை சிறுத்தைகள் எம்பி ரவிக்குமார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இப்ப இதுவே நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் திருமாவளவன் அவர்கள்ட்ட இருந்து வரும், போயிட்டே இருக்கணும். மற்றபடி அவங்க எல்லாம் எதுக்கு பயன்படுத்தப்பட்டாங்க திமுக இருக்கும்போது? ஏங்க அதிமுக ஏதோ பேசுது, விஜய் ஏதோ பேசுறாரு, போய் நான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னா, இல்ல நாங்க கூட்டணி அதுதாங்க போய் கொடுத்துட்டு வாங்க, ஏன்னா இவங்க கட்சி ஆட்கள் மாதிரி போய் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு. இப்ப உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாதுல்ல, நீங்க போய் இது பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் வேலையெல்லாம் கிடையாதுல்ல. போற வழியில எங்கேயாவது மைக்க நீட்டினாங்கன்னா சொல்லிட்டு போறதோட சரி. இப்ப அதனால இவங்க வந்து இவங்களுக்குள்ளே பேசி ஒரு ஜாலியா இருந்துக்கிறாங்க. அது அவரும் கண்டுக்கிறது இல்லைல்ல, இது ஏதோ பண்ணிட்டு போங்க, பக்கம் நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு போயிடுறாரு அவரும். போயிட்டு இருக்கு தெரியல. தொடர்ந்து நாளைக்கு ஏதாவது சம்பவம் நடக்கும் பார்ப்போம். நடக்குதான்னு பார்ப்போம். நடந்துச்சுன்னா ஏங்க நாட்டுல இதுக்கா பஞ்சம், நியூஸுக்கா பஞ்சம், நல்ல விஷயம் நடந்தாலும் பேசுவோம்ன்ற மாதிரி நாளைக்கு தொடர்ந்து நம்ம பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.